இந்த வீட்டுக்கு வாராங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். சரியா? வந்தாங்கன்னா எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும். அந்த மரியாதை எல்லாம் தேவையில்ல, ஓரளவு மரியாதை கொடுக்கணும். சரியா? இப்ப வீட்டுக்கு யாராச்சும் விருந்தினர் வராங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட வீட்டுக்கு விருந்தினர் வராங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சு வெல்கம் பண்ணுவோம். எஸ், அதே மாதிரி அவங்க வீட்டை விட்டு திரும்பி போகும்போது மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்து கொள்ள கூடாது. அவங்க வீட்டை விட்டு போகும்போது சந்தோஷமா போகணும். அவங்க போகும்போது நம்மள வந்து மனசுல ஒரு பெருமையா நினைச்சிட்டு போகணும். போனம் அப்படி கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு சொல்ற மாதிரி நடந்து கொள்ளணும். எஸ், அப்படி நடந்தா தான் வந்து சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப வந்து எங்களுடைய இலங்கை அணி இருக்குதானே, இலங்கை அணி வந்து நேற்றைய நாள்ல வந்து T20 தொடர் வந்து தோற்று போயிருந்தது. அப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் பார்க்க கிடைத்திருந்தது. அப்ப நான் நேற்று ஃபுல்லா நித்திரை இல்லாம யோசிச்சு பார்த்தேன். என்ன சொன்னா, அவங்களும் பங்களாதேஷ் அணியும் வந்து விருந்தினர் மாதிரி தான் எங்க நாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப போகும்போது வந்து வெறுங்கையோட போக கூடாது. இப்ப டெஸ்ட் தொடரை வந்து நாங்க கைப்பற்றிட்டோம், ஒரு நாள் தொடரையும் வேண்டாச்சு. இப்ப 2020 தொடரையும் வேண்டாம், அப்புறம் பாவம் தானே போகும்போது கண்களை கொடுப்புவாங்க, பாவம். சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக போகும்போது அவங்க வெறுங்கையோட போக கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்க நேற்று தோற்றுப்போம். அதான் சமாளிபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு. இலங்கை ரசிகர்கள் வேற எப்படிதான் சமாளிக்கிறது? அதுக்காக இப்படி எல்லாம் சமாளிக்கணுமா? இல்ல, வெறுங்கையோட போக கூடாது, பாவம் தானே. சரியா? யாரா இருந்தாலும் சந்தோஷமா போகணும். அடுத்த முறை இந்திய அணியோட மோத போறோம், அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான விருந்து கொடுக்க போறீங்க போல.